ஹலோ கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏபிஐ கேட்வேவை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ ஏபிஐ கேட்வே இட்ஸ் லோடிங். ஓகேயா, வந்துருச்சு. ஸோ நான் லாம்டா தியரியில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஏபிஐயும் லாம்டாவையும் கன்ஜெக்ஷன் பண்ண முடியும்னு. ஸோ அதை இன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். நான் லாம்டா வச்சு தான் யூஸே பண்ண போகிறேன் ஏபிஐ கேட்வேவை. அது எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ லாம்டா ஒரு சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து ஏபிஐயே ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்டைலாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஏபிஐ வந்து ரெஸ்ட் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பில்ட் பண்ணுவோம். இங்கே நிறையா இருக்குது. க்ளோன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஏபிஐ, ஒரு ஏபிஐயை நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஏபிஐ நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம நியூ ஏபிஐ போய் அதுக்கு ஏபிஐக்கு ஒரு பேர் வைப்போம், மை ஏபிஐ. ரீஜனல் வைஸ் பண்ணலாம், நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், ப்ரைவேட்டு, எஃப்ஜி ஆப்டிமைஸ்டு. ஸோ நான் ரீஜனலாகவே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஏபிஐ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஏபிஐயில் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. க்ரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு, விச் இஸ் ஸ்க்ரெட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அது எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா? டெலீட்டுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, க்ரியேட்டு ஒரு மெத்தட் இருக்குது, போஸ்ட்டுனா என்னது, நம்ம க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணி அதில் டிப்ளாய் பண்ணுறது, புட்டுன்னா அப்டேட் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில். ஸோ நம்ம கெட் ஆப்ரேஷன் போவோம். லாம்டா ஃபங்க்ஷன் தான், நான் சொன்ன மாதிரி லாம்டா ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லாம்டாவோட இது கேட்குது, ஏஆர்என் கேட்குது லிங்க்கு. அது ஃபஸ்ட்டு நம்ம லாம்டா க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ க்ரியேட் அ ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் நான். ஸோ மை ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பைத்தான் யூஸ் பண்ணுவோம். க்ரியேட் ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகும்போது நம்ம லாம்டா கோடு ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா லாம்டா கோடை வச்சு தான் நான் ஏபிஐ கேட்வேவோட கன்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரிலீஸ் நோட்ஸ் வந்துருச்சு. ஃபைன். இந்த கோடை வந்து ஸ்டீஃபன் மேவரி கோடுது, யூடெமியில் வந்து எடுத்தேன். ஓகே, இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை காப்பி பண்ணி, ஓகே இட்ஸ் லோடிங். ஃபைன், பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு டூ இஸ் டிப்ளாய். தென் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணும்போது ஈவெண்ட் நேம் வரும். ஸோ மை ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேவா, இதை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை தூக்கிட்டு மாஸ்கி அப்படின்னு வைக்கிறேன். டிப்ளாய். ஓகே, டன். இப்போ இதோட ஏஆர்என் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஏஆர்என் இங்கே கிடைக்கும். இதை க்ரியேட் பண்ணி இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் லாம்டாவோட லிங்க் ஆச்சா இல்லையாங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃபைன், ஓகே. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே போய் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லிங்க் தெரியுதா உங்களுக்கு, கன்ஜெக்ஷன் தெரியுதா? ஸோ இப்படி தான் லாம்டா ஏபிஐ கேட்வேவோட கன்ஜெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லாம்டாவில் இப்போ என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதை இங்கே ரன் பண்ண போகிறோம். வேர் வி ஆர் கோன் டெஸ்ட் ஹியர். ஸோ இங்கே டெஸ்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள், அலோ ஃப்ரம் மாஸ்கின்னு வந்துருச்சு. ஓகே, ஜேசான் ஃபார்மேட்டு. ஃபைன், ஓகே. ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் 200 அப்படின்னு எல்லாம் வந்துருச்சு. ஃபைன், ஐ எம் ஹாப்பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈவெண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு க்ரியேட்ஸ் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே இன்னொன்று மாஸ்கின்னு போட்டால் க்ரியேட் ரிசோர்ஸ் கொடுத்துட்டு
இப்போ மாஸ்கினுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, கெட்டு கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே ஆட் ஆன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவோம், இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ க்ரியேட் ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துட்டு பைத்தான் க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுப்போம். ஸோ இட்ஸ் டேக்கிங் டைம், ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னே இங்கே வந்து இதை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அலோ ஃப்ரம் இங்கே மாஸ்கி பாய் அப்படின்னு கொடுக்குறேன். அது வெறும் மாஸ்கி தான் கொடுத்தேன். ஸோ டிப்ளாய் கொடுத்துட்டு இப்போ டெஸ்ட்டு கொடுப்போம். இங்கே மை ஈவெண்ட் சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லெட்ஸ் டூ ஒன் திங். இப்போ நம்ம இங்கே போய் இந்த ஏஆர்எனை காப்பி பண்ணும்ல, வி ஃபர்கெட் தட். ஸோ ஏஆர்என் காப்பி பண்ணி, அதாவது எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸோட எல்லா ஏஆர்எனையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஏபிஐ கேட்வேயோட இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது லிங்க் ஆயிரும், ஏபிஐ கேட்வேவும் லாம்டாவும். இப்போ இதை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட். ஸோ இப்போ அலோ ஃப்ரம் மாஸ்கி பை வந்துருச்சு. இதை நான் ஏன் பண்ணுங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம ஏபிஐயை டிப்ளாய் பண்ணிடுவோம். செலக்ட் ஸ்டேஜ் வந்து நியூ ஸ்டேஜ் தான். ஸோ ஃபஸ்ட் இது என்ன கொடுக்குறேன்னா ஏபிஐ அப்படின்னு கொடுத்துட்டு ஏபிஐன்னு கொடுத்தேன். இட்ஸ் பிகாஸ் ஏபிஐனா ஏதாவது எரர் வந்துடும்னு. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஸ்டேஜஸில் போய் பார்த்தீங்கன்னா மை ஏபிஐயில் இது இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா பாருங்கள், அலோ ஃப்ரம் மாஸ்கின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ஸ்லாஷ் கொடுத்து மாஸ்கி அப்படின்னு அடிச்சிங்கன்னா அலோ ஃப்ரம் மாஸ்கி பாய் அப்படின்னு வருது பாருங்கள். இப்போ ஸ்லாஷ் கொடுத்து வேறு ஏதாவது அடிப்போம், சும்மா ஸ்லாஷ் எஸ்எஸ் அப்படின்னு அடித்தோன்னா பாருங்கள், மிஸ்ஸிங் ஆத்தென்டிகேஷன் டோக்கன் அப்படின்னு அதுவே சொல்லிடும். ஸோ இப்படி தான் ஏபிஐ கேட்வே ஏபிஐ என் பாயிண்ட்டோட வேலை செய்யும். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் ஓகே, மை ஃபங்க்ஷன் டூலே பண்ணுறேன் நான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஈவெண்ட்னு ஒன்று இருக்குது. இதை நான் பிரிண்ட் பண்ணணும். இந்த ஈவெண்ட்டில் என்ன நடக்கணும் அதை நான் பிரிண்ட் பண்ணணுன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம டிப்ளாய் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ரன்னிங் ப்ராப்பர்லி. ஓகே, இப்போ இங்கே போய் டெஸ்ட் பண்ணுவோம். ரிசோர்ஸஸ் எங்கே, ஸோ மை ஸ்லாஷ் மாஸ்கியில் ஓகே கெட் மெத்தடா. ஓகே, இங்கே போய் டெஸ்ட். ஸோ டெஸ்ட்டு நடந்து முடிஞ்சிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக மானிட்டர் போங்க. இங்கே போய் வியூ க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பாருங்கள். நீங்கள் என்ன ஈவெண்ட்டு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் உங்களுக்கு பிரிண்ட்டே ஆகாது, சும்மா கீ வேல்யூ போகும். அதை இங்கே பாருங்கள். அதுக்கடுத்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு நடந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே மேலே தான் வரும், ஆனால் க்ளவுட் வாட்சில் பார்த்திங்கன்னா எல்லாம் கீழே வரும். ஸோ டைமிங்கோடு கொடுத்துருப்பாங்க எப்போ என்ன நடந்துச்சுன்னு. சரியா? அந்த இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்லாம் பிரிண்ட்டாக இருக்குங்கிறத அப்படியே காமிக்குவீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான்
நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு லாக் மாதிரி. ஓகேவா? லாக்னால் நம்மளுக்கு பொதுவாக தெரியும், ஹிஸ்ட்ரியை பிரிண்ட் பண்ணும் நம்ம என்னென்ன பண்ணணுன்னு. ஸோ இங்கே தான் வந்து இந்த பிரிண்ட் ஈவெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஃபைன் கைஸ். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்போ பண்ண எல்லாத்தையும் delete பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் delete. ஓகே, க்ளோஸ். ஓகே, குட். இப்போ இதை போய் எப்படிமா delete பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட்டாக API ஆக்ஷன்ஸ் போய் delete confirm. ஓகே, ஸோ delete ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் API கேட்வே க்ரியேட் பண்ணி லாம்டாவோட கான்செக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.